சென்ற முறை 2 மக்களவைக்கும் ஒரு மாநிலங்க அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். என்ன பிரச்சனை? இது ஏற்கனவே கொடுத்த சீட்டை ஏன் கொடுக்கறதுல என்ன பேச்சுவார்த்தை? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். சின்னத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? உதயசூரியன்ல போட்டியிட சொல்றாங்களா? இல்ல ராஜ்யசபா ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களா? என்ன எல்லாமே அவங்க தலைமையில் கலந்துட்டு முடிவு பண்றோம்ங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அது எதுவுமே சொல்லல. தலைமையை கலந்துட்டு முடிவு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பம்பர் சின்னத்துக்காக உயர்நீதிமன்றத்தை கூட இப்ப நாடி இருக்கீங்க. இன்னைக்கு நேற்று தினம் வழக்கு தொடர்ந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்ப உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிற மனநிலையில இருக்கு? உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்துல தான் போட்டியிடுவோம். ஒருவேளை உதயசூரியன் நிர்பந்தம் பண்ணா மதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நாங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த கூட்டம் வந்து இது பேசுறதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளர் சந்திச்சு ஒரு ஆலோசனை நடத்துறீங்க. அங்க பொதுச்செயலாளர் ஆலோசனை இதே தான். லாஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை அது கொடுக்கணும். நம்மளுடைய சின்னத்தில் போட்டியிடலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது நேரம் ஒதுக்கல. அவங்க தலைவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நேரம் ஒதுக்குவாங்க. அது இன்னும் எவ்வளவுங்கிறதே முடிவு பண்ணாம இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் எந்த தொகுதிங்கிறத முடிவு பண்ணுவோம். அது இன்னும் சம்மதம் சொல்லல. இப்ப அது இன்னும் அறுதியாக இல்லை. அதனால நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மதிமுக இடையே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை சீட்டு கேட்டிருப்பதாக மதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்றும் மதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை சீட்டு கேட்டிருப்பதாக மதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கடந்த முறை போலவே மதிமுகவிற்கு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்க வேண்டும் என்று தற்போது திமுக கூட்டணி தலைமையிடம் கோரிக்கையாக மதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உடையான கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினமே ஒப்பந்தம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மதிமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே 2 மக்களவை அதே போல ஒரு மாநிலங்களவை கேட்ட மதிமுக தற்போது ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை கொடுக்க வேண்டும் என்று கடந்த 2019ஆம் ஆண்டு இதே போலதான் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாங்கள் தலைமையிடம் பேசிவிட்டு முடிவு சொல்கிறோம் என்றும் திமுக கூறியதை அடுத்து நாங்கள் தலைமையிடம் பேசி முடிவு செய்கிறோம் என்றும் தற்போது மதிமுகவினர் இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பாக தாயகத்தில் இருக்கக்கூடிய வைகோவுடன் தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட பிறகு இன்று மதியமே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக தெரியப்படுகிறது. குறிப்பாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் என்றாலும் கூட நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இடமாக இருந்தாலும் கூட எங்கள் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மதிமுக சார்பில் அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் கடந்த முறை போலவே உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெறலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புதிய சின்னத்தை எடுத்து சென்று அதை மக்களிடம் குறுகிய காலத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் கடினம். கடந்த முறை கணேசமூர்த்தி 2019ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதே உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றார். அதன் அடிப்படையில் நீங்களும் இந்த ஒரு இடத்தை உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெறலாம் என்றும் திமுக தலைமை கூறியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இது தொடர்பாக நாங்கள் தலைமையிடம் பேசி நாங்கள் முடிவு சொல்கிறோம் என்று தற்போது மதிமுகவினர் இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார்கள்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.